ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான்ப்பா என்னுடைய கடை. இது எனக்கு கடைன்னு சொல்கிறத விட என்னுடைய கோயில். ஏன்னா என்னுடைய அத்தனை கஷ்டத்தையும் தீர்த்து வச்ச ஒரே இடம். நம்ம எப்படி கோயிலுக்கு போனால் நம்ம மனக்கவலையெல்லாம் தீர்ந்து போயிருமோ, என்னுடைய கடைக்குள்ள நுழையும் போது எனக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் கிடைக்கும். எப்போவுமே என் கடைக்குள்ள நான் இருக்கும்போது கொஞ்சம் சந்தோஷமாக ஃபீல் பண்ணுவேன். எந்த கவலையும் இல்லாமல் நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை செஞ்சுட்டே இருப்போம். அந்த மாதிரி ஃபீல் பண்ணுவேன். அது மாதிரி தான் என்னுடைய கடை எனக்கு. இது நான் முதல்ல வாங்கினேன் என்னுடைய சிங்கர் மிஷினு. இப்போ நான் ஜாக் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். எல்லாரும் நினைக்கிற ஒரே விஷயம் என்னன்னா, தையல் தொழிலுங்கிறது அது ஒரு சப்போர்ட்டிங் வேலை அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்லவே இல்லை. எல்லா லேடிஸ்க்குமே தையல் தொழில் மாதிரி ஒரு பாதுகாப்பான தொழில் எதுவுமே கிடையாது. நம்ம வீட்டில இருந்தும் தைக்கலாம், முயற்சி பண்ணா நம்ம கடை வைக்கலாம், இல்ல இன்னொருத்தர்கிட்ட நம்ம போய் தைக்கலாம், எப்படியோ ஒண்ணு. ஆனா தையல்னு ஒண்ணு தெரிஞ்சுக்கிட்டா கண்டிப்பா அது நமக்கு பெரிய அளவுல யூஸ் ஆகும். எனக்கு அப்படிதான் தையல் தொழில் யூஸ் ஆச்சு. நான் சாதாரணமா கத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் இது எனக்கு இப்ப என்னோட வாழ்வாதாரத்துக்கு இது மட்டுமே அடையாளம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு உருவாகி இருக்கு. அது மாதிரி ஒவ்வொரு பெண்களுக்குமே தையல் தொழில் கை கொடுக்கும். எல்லாராலையும் கத்துக்க முடியும். ஒவ்வொரு பெண்ணும் முயற்சி பண்ணா தையல் தொழிலை ஈஸியா கத்துக்கலாம். அதே மாதிரி எல்லார் வீட்லயும் கம்பல்சரி தையல் மிஷின் அப்படிங்கிற ஒரு பொருளை வாங்கி வைங்க. அது அத்தியாவசிய பொருள் தான். நான் அப்படிதான் நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த விஷயம் பிடிச்சிருந்தா, நான் சொன்ன கருத்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.